கொஸ்டின் நல்லா புரிஞ்சுச்சா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்க. பவர் மெத்தடும் இருக்கு, டெசிமல் மெத்தடும் இருக்கா. இந்த ரெண்டும் கம்பைன் ஆகிருக்கு. இதுக்கு பேர் தான் காம்பினேஷன் டைப், வேற ஒண்ணுமே இல்லை. இப்போ இதுல நம்பரை ஃபுல்லா தனியாக எடுத்தோம்னா 0.006 12 0.3 இதை தனியா எடுத்து டெசிமல் மெத்தட்ல ஒர்க் அவுட் பண்ணுங்க. அதை தனியா எடுத்தீங்கன்னா கரெக்ஷன், ஃபர்ஸ்ட் கரெக்ஷனுக்கு போகலாம். கரெக்ஷன் என்னது? m ஸ்கொயர் n ஸ்கொயர் l பவர் 1, இங்க m பவர் 4 n l பவர் 3, இங்க m n பவர் 2 l பவர் 0, l இல்லாதனால. கரெக்ஷன் பார்ட்டுக்கு போயாச்சா? இப்போ இங்க வாங்க. இங்க வந்தீங்கன்னா இதுக்கு நம்ம என்ன லாஜிக் சொல்லலாம்? இந்த வேல்யூக்கு நம்ம சொல்லக்கூடிய லாஜிக், ஃபர்ஸ்ட் டெசிமல் மெத்தட் படி எதால பெருக்கணும்? 1000ஆல பெருக்கணும். 1000ஆல் பெருக்கினால் என்ன கிடைக்கும்? 6. 12க்கு பின்னாடி எத்தனை 0 போடணும்? 3 0 போடணும். இந்த 3க்கு பின்னாடி எத்தனை 0 போடணும்? 2 0 போடணும். ஃபர்ஸ்ட் இதை டேலி பண்ணிட்டீங்களா? 1000ஆல பெருக்கியாச்சு. இப்போ நம்ம இதை கடைசி என்ன பண்ணிடணும்? பெருக்கின மாதிரி 1000ஆல வகுக்கணும். இது மைண்ட்ல இருக்கணும். இது டைப் நம்பர் 2ல தெளிவா பார்த்தோம்ல. இப்போ இதுக்கு எல்சிஎம் என்ன? 12000. 12000 6வது வாய்ப்பாலையும் வரும், 300லையும் வரும். அப்ப டைரக்டா என்ன பண்ணிடலாம்? இதுதான் எல்சிஎம். இது சின்ன நம்பர் எது? இதுதான். இது எல்லாத்தையும் வகுக்குமா டைரக்டா? அப்ப இதுதான் என்னது? HCF. ஆன்சர் டைரக்டாவே கிடைச்சிருச்சு. ஸோ அப்போ இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண வேணாம். டைரக்டா என்ன பண்ணிடலாம்? HCF இஸ் ஈக்குவல் டு 1000ல வகுத்தா மறுபடியும் அதே ஆன்சர் தானே வரும். 0.006 எல்சிஎம் ஈக்குவல் டு 12. எல்சிஎம் HCF ஆன்சர் வந்துருச்சா? ஓகே. இப்போ என்ன பண்றீங்கன்னா ஆன்சர் இதான் ஃபைனல் ஆன்சர் ஆர் சொல்யூஷன். சரிங்களா? ஆன்சர்ல என்ன பண்ணணும்? எல்சிஎம் ஈக்குவல் டு இந்த 12 ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம். HCF ஈக்குவல் டு 0.06. இது ரெண்டும் இங்கே கண்டுபிடிச்சது. அதை முதல் எடுத்து எழுதிக்கணும். ஓகே. அதுக்கப்புறம் எம்மோட பவர்ல பெரிய பவர் எது? 2 4 1. அப்போ 4 தான் பெரிய பவர். என்னோட பவர்ல பெரிய பவர் 2 2 1. அப்போ 2 தான் பெரிய பவர். எல்லுல 0 1 3 தான் பெரிய பவர். அப்போ டோட்டலா இதுதான் எல்சிஎம்க்கு ஆன்சர். 12 வரணும், இந்த ஆன்சரும் வரணும். 12 இல்ல 12 இன்ட்டு மல்டிபிகேஷன் அப்படியே இருக்கணும். HCFக்கு அதே மாதிரி எம்மோட பவர்ல சின்ன பவர் 1, அது போடலாம் போடாமல் இருக்கலாம். என்னோட பவர்ல சின்ன பவர் 1, போடலாம் போடாமல் இருக்கலாம். எல்லோட பவர்னா 0, அது தேவையே கிடையாது. இது நமக்கு தெரிஞ்சதுனால டைரக்டா பண்ணிட்டு வைப்போம். இது HCF. இதுக்கு பேர் தான் காம்பினேஷன் டைப். சரிங்களா? இப்போ காம்பினேஷன் டைப்ல நான் பண்ணியிருக்கிறது டைப் 2வையும் T2வையும் T4ஐயும் கம்பைன் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி T1ஐயும் T4ஐயும் கம்பைன் பண்ணி கொஸ்டின் கேட்கலாம். T3யவும் T4ஐயும் கம்பைன் பண்ணி கொஸ்டின் கேட்கலாம். இப்படி எல்லாம் கேட்டாங்கன்னா இதுக்கு பேர் என்ன டைப்? காம்பினேஷன் டைப். நல்லா புரிஞ்சுக்கணும்.